பிரைஸ் தி லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இந்த 2024 நல்ல ஆண்டு. ஆனால் இந்த நல்ல ஆண்டுல கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? 7ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது எப்படி? பள்ளத்தாக்குகள் உள்ள தேசமா, மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நீங்க ஆசீர்வாதம் ஒரு குறை இருக்காதான். இதுல எப்ப நடக்கும்? வசனம் மட்டும் நம்மளை விட்டு போகாதிருந்தால், இயேசுவை விட்டு நாம் போகாதிருந்தால், பாவம் செய்யாதிருந்தால், அவரை மட்டும் நீங்கள் அன்பு கூர்ந்தால், நீங்க 2024 பெற்றுக்கொள்ள முடியாத எந்த ஆசீர்வாதமும் இல்லை. சகலமும் உங்களுக்கும் எனக்கும் தான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை கீழ்ப்படிங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.